எடப்பாடி பழனிசாமி என்ற நபர் அவருடைய ஆட்சி காலத்தில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்தார் என்றால் ஒன்றும் ஒரு சாதனையும் இல்லை. அரசியலில் விரோத அரசியலை இன்றைக்கு கொஞ்சம் கூட கூச்சமில்லாமல், அரசியல் நாகரிகம் இல்லாமல் தனக்கு முதலமைச்சர் தந்தவரையே ஊர்ந்து ஊர்ந்து சென்று காலை தொட்டு முதலமைச்சர் பெற்ற எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் தந்த அவர்களை எந்த உதாரணத்தை சொல்லியவர் கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் சூரியனை பார்த்து ஏதோ குறைத்துக் கொண்டிருக்கின்ற பாணியில் சொல்லுகின்ற ஒரு நன்றி கட்ட அரசியல்வாதி இந்த உலகத்திலே யாரும் நான் பார்த்ததில்லை. ஒரே உதாரணம் பழனிசாமி தான். சென்ற 2021 தேர்தல் துவங்கப்பட்டு அவர் பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டார். 2021 நடைபெற்று முடிந்தது. 2021 நம்முடைய பத்திரிகை நண்பர்கள்லாம் நம்முடைய தலைமையை பார்த்து இன்னும் எதிர்கட்சி தலைவரை அவரே பிரச்சாரத்தை துவங்கிவிட்டார், நீங்கள் பிரச்சாரத்தை துவங்கலை என்று கேட்ட பொழுது, யார் பழனிசாமியா பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார் என்று தளபதி கேட்டு ஆமாம் என்று பத்திரிகை சொல்ல, பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கிவிட்டாரே, நான் உறுதியாக வெற்றி பெற்று தமிழகத்துடைய முதலமைச்சராக வருவேன் என்று அன்றைக்கு சொன்னார். அது நடைபெற்றுதான் 2021 தளபதி அவர்கள் முதலமைச்சராக ஒரு நல்ல சூழ்நிலையை நீங்கள் அவருக்கு அளித்தீர்கள். அதற்கு நன்றி உள்ள ஆட்சியை நடத்தி 5 ஆண்டு காலம் என்ன தேவை மக்களுக்கு என்று எண்ணி பார்த்து அத்தனை நலத்திட்டங்களையும் மக்களுக்கு தந்த ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலே அவர்தான். இன்னைக்கு இந்தியாவிலே 18, 19, 20 மாநிலங்கள் இருக்கின்றது. பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவிட மற்ற மாநிலங்களுடைய சதவீதத்தை காட்டிலும் 11.08% பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கு என்று சொன்னால், 5 ஆண்டு காலம் அனைத்து துறைகளும் அந்த துறைகள் மூலமாக வளர்ச்சி திட்டங்கள் நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்ததன் காரணமாக உற்பத்தி துறையில் உற்பத்தி பெருக்கப்பட்டு மிகப்பெரிய பொருளாதாரம் தமிழகத்திலே உருவாக்கப்பட்டு தனிநபருடைய வருமானம் உருவாக்கப்பட்டதின் அடிப்படையில் தான் இன்றைக்கு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு கண்டிருக்கிறது என்பதையும் இந்த நல்ல நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அத்துணை திட்டங்களும் ஜீவாதார உரிமை திட்டங்கள், மக்கள் நல திட்டங்கள், கல்வியிலிருந்து விவசாயம் வரை நிறைவான திட்டங்கள் மூலமாக நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி உயர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் தான் வருகின்ற சட்டமன்ற தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தலில் யார் நல்லாட்சி தந்து கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் என்று தமிழக மக்கள் நன்றாகவே இன்றைக்கு அறிந்திருக்கின்றார்கள். அந்த ஒரே முதலமைச்சர் நம்முடைய தளபதிதான் என்பதை இன்றைக்கு அனைத்து தரப்பட்ட மக்களும் தங்களுடைய இதயங்களை ஏந்திருக்கிறார்கள் என்பதையும், தமிழகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாத்து, ஜாதி கலவரங்கள் இல்லை, மதக்கலவரங்கள் இல்லை, அனைத்து தரப்பட்ட மக்கள் ஒரு தாய் மக்களாக வாழ்வதற்குரிய வழிவகைகளை அரசு ஏற்படுத்தி நம்மளுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லாத நிலையை உருவாக்கி நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒற்றுழைந்து இயக்கத்தின்பால் அன்பு கொண்ட அனைவரும் இன்னைக்கு ஒருங்கிணைந்திருக்கிறோம். ஒரு மிகப்பெரிய இணைப்பு மாநாடை மதுரை லட்சக்கணக்கான தோழர்கள் அனைவரும் இணைந்து
திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியை நாங்கள் கட்டி காப்போம் என்று சபதம் மேற்கொண்டு அந்த மாடு வெற்றிகரமாக முடிந்தது. திருச்சியில் மாநில மாநாடு. சரித்திரத்திலேயே உலக சரித்திரத்தில் இவ்வளவு பெரிய மாநாடு நடத்தியது எந்த அரசியல் கட்சியும் இல்லை என்ற நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது தலைமையினால். லட்சோப லட்சம் அவ்வளவு மக்கள் அங்கு வருகை புரிந்து நம்முடைய தளபதி ஒரு வீர உரையை அங்கு ஆற்றுகின்ற ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்தினார்கள். அந்த உரையில் இந்த 5 ஆண்டு காலமாக அரசு செய்த சாதனைகளை பட்டியலிட்டு சொன்னார்கள். அந்த பட்டியலில் அனைத்து சிறப்புகளும் சாதனைகளும் இடம்பெற்றிருக்கிறது என்பதை நீங்களால் நன்றாக அறிவீர்கள். உலகத்திலேயே இவ்வளவு பெரிய மாநாடை நடத்திய பெருமை திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய மாண்புமிகு தளபதி அவர்களையே சாரும் என்பதை இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொண்டு, ஆக வருகின்ற சட்டமன்ற தேர்தல், அந்த சட்டமன்ற தேர்தலில் பெரியவர்களே தாய்மார்களே, நமது சின்னம் நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, இன்னும் 19 சொல்லுங்க. உலகத்தில் தோன்றிய காலத்திலிருந்து 9 கோள்கள் இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த 9 கோள்களிலும் அதிகாரம் படைத்த ஒரே கோள் சூரியன். ஆக சூரியன் எதிர்க்கின்ற சக்தி இன்றைக்கு இந்த அரசியல் யாருமே இல்லை. இதை உணர்ந்துதான் எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் தமிழக மக்கள் தருகின்ற வரிப்பணம் சில பங்கீடுகள் டெல்லி பட்டணத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது. அவர்கள் மற்ற மாநிலங்களும் வரி பகிர்வை பெறுகிறார்கள். அந்த வரி பகிர் மீண்டும் மாநில வளர்ச்சிக்கு தருகிற இந்திய அரசியல் சட்டப்படி தர வேண்டும். சென்ற வருடம் சென்ற நிதியாண்டில் 40% பங்கீடு நம்முடைய தமிழகத்திற்கு தர வேண்டும். ஆனால் அதை தரவில்லை. யார்? மத்தியில் ஆளுகின்ற பாஜக அரசு. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தினுடைய மாநிலத்தினுடைய சொந்த நிதியை மத்திய அரசு தந்தாலும் சரி தரவிட்டாலும் சரி என்று எங்களுக்கு மக்களுக்கான திட்டங்களை அவர்கள் இன்றைக்கு நம்ம தனது சொந்த நிதியிலிருந்து தந்து திட்டங்களை நிறைவேற்றுகின்ற ஒரே முதலமைச்சர். ஆக இத்தனை இடர்பாடுகள் இருந்தாலும் சரி, மாநிலத்தினுடைய நிதியை கொண்டு நாம் என் மக்களை காப்பாற்றுவேன் என்ற சூழலுக்கு சபதமிட்டு ஆட்சி கட்டிலில் திறம்பட சாதனை புரிந்து வருகின்ற நம்முடைய தளபதி அவர்கள் ஆண்ட கட்சி மீண்டும் ஆளுகின்ற உரிமை 2ஆம் முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் பெற வேண்டும். அதன் மூலமாக 2ஆம் முறையாக நம்முடைய தளபதி அவர்களே தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும் என்று உங்களை எல்லாம் மெத்த பணிபோட்டு கேட்டுக்கொண்டு, ஸ்டாலின் சொல்லுங்க, ஸ்டாலின் தொடரட்டும், தமிழகம் வெல்லட்டும்.